விலை மதிப்பில்லாத உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. எங்கள் மொழி நல்ல மொழி, அன்னை சொல்லி தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, பாட்டி கதை சொன்ன மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி. அத்தகைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு வணக்கம் செலுத்தும் விதமாய் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிகில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அளித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவரும் இடமமர்வோம். வரவேற்புரை என்பது அறிமுக வரை. அதில் வரவேற்பும் இடம்பெற வேண்டும் என்பது சரியான வடிவமாக இருக்கும். விழா என்றால் வாழ்த்துவதும் வந்தாரை வரவேற்பதும் தமிழர் மரபு. இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களை வரவேற்கும் விதமாய் வரவேற்புரை. என்றென்றும் இனிய கனிகளாய் இருக்கும் எங்களை இனிய மொழியில் நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் எம் கல்லூரியின் அருட்தந்தை தாளாளர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஓய்வறியா சூரியனாய் என்றும் எம் கல்லூரியை உயர்வடைய செய்து கொண்டிருக்கும் கல்லூரியின் நிர்வாக அருட்தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். உம்மை பார்த்தால் எமக்கு உழைக்க தோன்றும், உன் பேச்சு எம்மை நல்வழிப்படுத்தும். ஐயா, உங்களை நினைத்தால் எங்களுக்கு முன்னேற தோன்றுகிறது. இவ்வாக்கிற்கு சொந்தக்காரர் எம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். தஞ்சையை அழகுற செய்து கொண்டிருக்கும் தஞ்சை காவலன் மேயர் ஐயா சன் ராமநாதன் அவர்களை எம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேயர் ஐயா அவர்கள் எம் தஞ்சையை அழகுபடுத்துகிறார்கள் என்றால் மற்றொரு சிறப்பு விருந்தினர் எம் தஞ்சையை ஒழுக்கப்படுத்துகிறார். இன்றைய மாணவ சமுதாயத்தை மகிமைப்படுத்தும் போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா திரு எம்.ஜி. ரவிச்சந்திரன் அவர்களை எம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தஞ்சையை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் மிஸ்டர் பி.என். ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மாணவர்களை உயர்ந்த எண்ணத்தில் வழிநடத்தி மக்களிடம் செய்திகளை வெளிக்கொணரும் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் கே.என். சுப்பையா அவர்களை எம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவினை சிறப்பித்து உதவி செய்து கொண்டிருக்கும் ஸ்பான்சர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள காவல்துறையினர், பேராசிரியர் பெருமக்களையும் அனைத்து துறை மாணவ மாணவிகளையும் வருக வருக என வரவேற்று இடம் அமர்கிறேன். வரவேற்புரை வழங்கிய முதலாம் ஆண்டு மாணவருக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல். அறியாது சேரும் இருளை அகற்றிட, உயிரில் ஒளியின் சுடரை வளர்த்திட தமிழர்களால் உருவாக்கப்பட்டதுதான் குத்துவிளக்கு ஏற்றுதல். குத்துவிளக்கு தெய்வீகமானது, தெய்வ அம்சம் பொருந்தியது என்பர். தமிழர்களுக்கு மங்களத்தை குறுக்கும் தத்துவமாக இதனை கொள்வர். இத்தகைய சிறப்பு மிகுந்த குத்துவிளக்கினை ஏற்றுவதற்கு இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
இப்பொழுது சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம் அது. இப்பொழுது நமது கல்லூரியின் தாளாளர் தந்தை பேரருள் திரு செபாஸ்டியன் பெரியண்ணன் அவர்கள் நமது காவல்துறை ஆய்வாளருக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார். அடுத்ததாக நமது கல்லூரியின் முதல்வர் அவர்கள் நமது சுப்பையன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார். அடுத்ததாக நமது கல்லூரியின் நிர்வாகத்தை சிறப்பு செய்ய நமது உறுப்பினர் KN சுப்பையா அவர்கள் தாளாளர் தந்தைக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார். முதல்வர் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார். நிர்வாகி தந்தை அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. நிர்வாக தந்தை அவர்கள் நம்முடைய ஆதரவு நல்கிய ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக நமது கல்லூரியின் தாளாளர் தந்தை மற்றும் பேரருள் திரு செபாஸ்டியன் பெரியண்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். மதிப்புக்குரிய திருவாளர் MG ரவிச்சந்திரன் காவல் ஆய்வாளர் அவர்களே, எம் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிலமிநாதன் அவர்களே, கல்லூரியின் நிர்வாகத் தந்தை ஃபாதர் ஆரோன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் நம்மோடு ஒருங்கிணைந்து முன்னின்று நடத்தும் திருவாளர் KN சுப்பையன் அவர்களே, மதிப்புக்குரிய சன் ராமநாதன் அவர்கள், நம்முடைய மேயர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் இதை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஹெல்மெட் அவேர்னஸ், வேரிங் ஹெல்மெட் அவேர்னஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் எல்லாரும் இது செய்ய தவறி விடுகிறோம். எல்லாரும் இல்லை, சமுதாயத்தில் ஒரு சிலர் எல்லா சட்டங்களையும் பயன்படுத்துவாங்க, அதில் பயன்பெறுவாங்க. ஒரு சிலர் எப்போதுமே அதை மீறுவாங்க. மீறுறதுனால தான் பிரச்சனையே. ஜப்பான் நாட்டில் டோக்கியோ நகரத்தில் ஒரு முக்கியமான இடத்துல 10 லட்சம் ரூபாயை வச்சுட்டு போய் நாளைக்கு பார்த்தீங்கன்னாலும் அங்கே இருக்குது. நம்ம ஊரில் 10 காசை பையில் போட்டுட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் நின்னா பஸ்ஸும் இருக்கா, பையையும் இருக்காது, காசும் இருக்காது, ஆளும் இருக்க மாட்டான். நம்ம இடத்திற்கும் அதான் வித்தியாசம். நம்ம இன்னும் ஒழுங்கு நெறிகளை நிறைய கடைப்பிடிக்க வேண்டியிருக்கிறது. அதில் முக்கியமாக தலைக்கவசம். அது
எப்படியோ தெரியல, வெயில் அதனால் நம்ம போட மாட்டேங்கிறோம் அப்படிலாம் சொல்கிறோம். இருந்தாலும் விபத்து ஏற்படுகின்ற பொழுது அது நமக்கு உயிர்கவசமாக மாறும். விபத்து ஏற்படாமல் போகணும். நான் பார்த்த வரையில் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. தமிழர்கள் நிறைய நல்ல பண்பு உள்ளவர்கள். ஆனால் எப்படின்னு தெரில, ரோடு ஆக்சிடெண்ட்டில் இந்தியாவிலேயே நாம் முதல் இடத்துல இருக்கிறோம். அது நல்ல ஒரு அம்சம் கிடையாது. எல்லாத்துலேயும் தமிழ்நாடு நல்லா இருக்குது. இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம், சுப்பையான் அவர்களும் சொன்னார், நான் இந்தியா முழுக்க போயிருக்கிறேன், தமிழ்நாட்டிலும் தனி சிறப்பு இருக்குது, தஞ்சைக்குன்னு தனி சிறப்பு இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மை, நானும் பார்த்துருக்குறேன். ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதிகமான விபத்துகள். அது எதுனாலங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம பண்புள்ளவர்களாக இருக்கணும், சட்டத்தை கடைப்பிடிக்கணும், சட்டத்தை மதிக்கணும். அப்போ நிறைய விபத்துகளை குறைக்கலாம், உயிரை பாதுகாக்கலாம். அதுக்கு தான் அவங்களாம் வந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சி நமக்கு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்க நான் ஆசிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். பாராட்டுக்கள். ஒரே ஒரு வசனம், அந்த நம்முடைய ஆய்வாளர் எம்ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர்னு சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர், அவரை நான் பார்த்துருக்குறேன் நேராக. அவர் என்கிட்ட 2-3 தடவை வீட்டுக்கே போயிருக்கிறேன், ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருக்குறேன். அதனால் எம்ஜிஆர்னு சொன்னோடனே நான் ஃபங்க்ஷனில் உங்களை எம்ஜிஆர்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டேன். அதனால் எம்ஜிஆரே இங்கே வந்திருக்கிறாரு, அவரும் உங்களோடு பகிர்ந்து கொள்வார், சுப்பையனும் பகிர்ந்து கொள்வார்கள். கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய நமது கல்லூரியின் தாளாளர் தந்தையவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறையாக நமது கல்லூரியின் முதல்வர் அவர்கள் எம் பாஸ்கர் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள். நமது கல்லூரியின் முதல்வர் அவர்கள் ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். Most respected Reverend Father Dr. Sebastian Periyanan, most respected Reverend Father Aaron, chief guest of this joint program, especially directed by the Bharathidasan University and also Collectorate of Tanjavur. It's a very important event in that we have amidst Mr. MGR, as Father says, Mr. MG Ravichandran, right? Ravichandran is here to give very good advice and awareness activities to the students. And also we have Mr. Subbayan from TUK magazine and the staff members from Department of Visual Communication, staff members from other departments, respected dean, heads, and my dear students of both the gender. It's a good activity. We wanted to have this program especially with special emphasis only for the first year students. The reason is we have more number of two-wheelers in the campus. And each one cost more than 75,000. It comes from 1 lakh to 2 lakhs, just like that. Moreover, this is a campus in which we have CBSE school, which includes a primary also. When the parents from outside various places come to the campus, they want to drop their wards in the school. So we have changed the timing of the school as well as the college timing. For a simple reason is that our students drive their vehicles with full speed and without proper helmet and all. So from the last academic year, for the information of the chief guest, from the last academic year, we have decided not to allow the boys' vehicles inside the campus. I mean, inside the main science and humanities block. Instead, we have given some parking space for the boys. They are keeping it. Naturally, boys are boys. So they have very young and hot-blooded activities. So whenever they come across
some of the offenses like moving with very speed without helmet. I request the police department to be kind enough and inform me so that I will ask my students not to do like that. And so it's very important. Moreover, government of Tamil Nadu has taken so much of initiative to give awareness, especially the importance of helmet. So I don't want to take much of your time. Moreover, we have come to the second hour also. So I wish the Department of Visual Communication and also TUK magazine for this effort, joint effort. Thank you very much and have a nice day. Thank you. Thank you, sir. அடுத்ததாக நமது கல்லூரியின் நிர்வாக தந்தை அருட்தந்தை ஆரோன் அவர்கள் ஏற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். தலைக்கவசம் உயிர் கவசம் கேப்ஷன் போட்டிருப்பாங்க. இது 100க்கு 100 உண்மை. தலைக்கவசம் அணிந்து கொண்டு செல்கின்ற போது எதிர்பாராத விதத்தில் விபத்து நடக்கின்ற போது உயிரை காக்கக்கூடிய கவசமாக அது அமைகிறது என்பதை 2 வரியில் அழகாக ஒரு பலகையில் எழுதப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். 4 ரோடுகள் சந்திக்கின்ற இடத்தில் ஒரு சின்ன பலகை போட்டிருப்பாங்க. நில், கவனி, செல். இந்த போர்டு எதற்காக? 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம், 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம், பைக்கில், காரில். எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் இந்த இடத்தில் ஒரு ஆபத்து இருக்கிறது. அதனால் நில், கொஞ்சம் கவனி, லெஃப்ட் சைடு பாரு, ரைட் சைடு பாரு, ஏத்த மாதிரி பாரு. ஆபத்தில்லை, விபத்தில்லை என்று உனக்கு நம்பிக்கை இருந்தால் உடைய பயணத்தை தொடரு. அப்படி தொடர்ந்த போது நாம் செல்லக்கூடிய பயணத்தை சீரும் சிறப்புமாக தொடர்ந்து செல்லக்கூடிய இடத்தை நாம் அடையலாம். நிற்காம கவனிக்காம போனோன்னு சொன்னால் நாம் போக வேண்டிய இடத்திற்கு போக மாட்டோம், பரலோகத்துக்கு போய் நிற்போம். அதனால தான் நில், கவனி, செல் அப்படிங்கிற அருமையான பலகை அங்கே போடப்பட்டிருக்கிறது 4 ரோடுகள் சந்திக்கின்ற இடத்தில். மாடர்ன் வேர்ல்ட் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கிரீன் லைட், ரெட் லைட் போடுறாங்க. ரெட் லைட் போனால் ஆபத்து, ப்ரொசீட் பண்ணாத, போகாத. கிரீன் லைட் போட்டால் போகலாம், ஆபத்தில்லை, விபத்து இல்லை. சட்டங்கள் அனைத்தும் மனிதனுடைய நன்மைக்காகவே. ஆனால் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு மனிதனுடைய நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்திலே அது பயன்படுத்தப்பட்டாலும் மனிதன் அந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்துகிறான் என்றால் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய தேவைக்கேற்ப, தன்னுடைய நலத்திற்கேற்ப பயன்படுத்தும் போது அது விபத்திலே போய் முடிகிறது, அது ஆபத்திலே போய் முடிகிறது. அமெரிக்காவில் நடந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அம்மா கார் ஓட்டிட்டு போகிறாங்க. அவனுக்கு ஒரு பையன், அந்த பையன் 7th படிக்கிறவன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அங்கெல்லாம் அமெரிக்காவில் கார் ஓட்டுறதுங்கிறது பெண்கள் சர்வசாதாரண விஷயம். 70 வயசு 80 வயசு நடக்க முடியாத கிளவியாக இருக்கும். காரில் உட்காந்துட்டா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி போகும். ஃபாதருக்கெல்லாம் தெரியும், அவ்வளோ ஸ்பீடில் ஓட்டும். ஆட்டோ கியர். அந்த அம்மா காரை ஓட்டிட்டு போறாங்க. எப்படி போறாங்க அப்படின்னு சொன்னா ஓவர் ஸ்பீடு. நம்ம ஊர்ல மாதிரி எல்லா இடத்துலையும் எப்படினாலும் போலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸ்கூல் ஜோன் அப்படின்னு சொன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக முடியாது.
ஒவ்வொரு இடத்திற்கும் அதுக்கு தகுந்த ஒரு ஸ்பீட் லிமிட் வச்சிருப்பாங்க. சைடில் நீங்க கார் ஓட்டுகின்ற போது நீங்க ஸ்பீட் லிமிட்டை பார்க்கணும், ரோடை பார்க்கணும், இடத்த பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்க ஓட்டணும் கார் ஓட்டும் போது. இந்த அம்மா அந்த ஸ்கூல் ஜோன்ல காரை ஓட்டுறாங்க, ஆனா ஓவர் ஸ்பீட்ல ஓட்டுறாங்க. ஓவர் ஸ்பீட்ல போனோன்னு போலீஸ் வந்து பிடிச்சிட்டார். பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க, அங்கங்க கேமரா இருக்கும், வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சான உடனே காரை ஓரம் கட்டுங்க, காரை ஓரம் கட்டியாச்சு. அந்த டிராஃபிக் போலீஸ்காரர் கேட்குறார், சார் போலீஸ்கார் ஓவர் ஸ்பீடில் போகிறீங்களே, என்னம்மா விசேஷம், என்ன அர்ஜென்ட், இவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, திஸ் ஸ்கூல் ஜோனு, எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க, 30 கிலோமீட்டர் ஸ்பீடு, நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க, 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கீங்க, அதனால ஃபைன், கீழே இறங்குங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை சார் அர்ஜென்ட்டு, என்ன எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், சீரியஸாக இருக்கார், அதனால் நான் சீக்கிரம் போகணும்னு சொல்லி போயிட்டுருக்கேன், அதனால தான் சார். உடனே அவரும் மனுஷன் தானே, உடனே இறக்க வந்துடுச்சு. ஐயோ பாவம், வீட்டுக்காரரு இறந்து ஆக்சிடென்ட்டில் இருக்கிறாரு, வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, அதனால் வேகமாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி நின்னார். உடனே திரும்பி இந்த பக்கம் வந்து அந்த பையன் உட்காந்துருக்கான்ல, அவனை பாடி கேட்டான், உங்கள் அம்மா சொல்கிறது உண்மையா? குழந்தைங்க எப்பொழுதுமே பொய் சொல்லாது. இல்லை இல்லை, எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்கன்னு. எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க சார். என்ன பொய் சொல்கிறாங்க? நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், என் ஃப்ரெண்டுடைய பர்த்டே பார்ட்டிக்கு போகணும், லேட்டாக ஆயிடுச்சு, அதனால் ஸ்பீடாக போகிறாங்க, ஏன்னா எல்லோரும் வந்திருப்பாங்க, நாங்கள் லேட்டாக போனாக்க ஒரு மாதிரி எல்லோரும் எங்களை பார்ப்பாங்க, அதனால் எங்களுக்கு கேவலமாக இருக்கும், அதனால் நான் வந்து எங்கள் அம்மா வந்து சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக போகிறாங்களே தவிர எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகலை. உடனே எப்படி இருக்கும் சாருக்கு? உடனே அந்த அம்மாவை திரும்பி பார்த்தார். பாருங்க, இந்த நல்ல பிள்ளைய நீ பெற்றதுக்காக இந்த ஒரு தடவை மட்டும் உன்னை மன்னிச்சு அனுப்புகிறேன். எப்படி? இந்த நல்ல பிள்ளையை பெற்றதற்காக உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்து நான் அனுப்புகிறேன், போங்க, திரும்ப போய் சொல்லாதீங்க, இவ்வளோ ஸ்பீடில் போகாதீங்க, ஆபத்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? போயிட்டு வந்த பிறகு வானத்துக்கு பூமியும் குதிச்சா. வீட்டுக்காரர் வந்தோடனே, உன் பையன் என் மானத்தை வாங்கிட்டாங்க, அந்த சாருக்கு முன்னாடி என்னை வந்து காட்டி கொடுத்துட்டான், இதெல்லாம் பிள்ளையாது, இதெல்லாம் பேய், இது என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கு பாரு நாய் அப்படின்ட்டு. தாங்கவே முடியல, கத்துறா கதறா, அவளால் ஏற்றுக்கவே முடியல, காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையன் சொன்னான், அப்பா நான் பொய் சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா சொல்லுங்க. சில சமயத்தில் என்ன சொல்றீங்க? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, திருடக்கூடாதுன்னு சொல்றீங்க, கரெக்டாக இருக்கணும்னு சொல்றீங்க, சொல்றீங்களா இல்லையா? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா இல்லையா? திருடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆமாம். அப்போ நான் பொய் சொல்லணுமா, திருடணுமா, உண்மையை சொல்லணுமா, நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனான் ரூமுக்கு, கதவை சாத்திட்டு அவன் படுத்துட்டான். அன்புக்குரிய மாணவர்களே, இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த சட்டங்கள் போய் இந்த பிரச்சனையில் நான் சொன்ன இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டவர்கள் யாருன்னா அமெரிக்கன்ஸ் கிடையாது. இந்தியாவிலேருந்து போய் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அமெரிக்காவில், அந்த ஃபேமிலி. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே என்ன நம்ம பயன்படுத்துகிறோமோ, அந்த சட்டத்தை எப்படி நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறோமோ அதே தான் நாம் செல்லக்கூடிய இடத்திலையும் அதையே பயன்படுத்துகிறோம். அங்கே சட்டங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இருந்தாலும் எப்படியெல்லாம் பொய் சொல்லலாம், எப்படியெல்லாம் தப்பிக்கலாம், எப்படியெல்லாம் நம்முடைய வசதிக்கேற்ப சுயநலத்திற்கேற்ப பயன்படுத்தலாம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் போதுதான் அது நமக்கும் ஆபத்தாக அமைந்து விடுகிறது, மற்றவர்களுக்கும் ஆபத்தாக அமைந்து விடுகிறது.
இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாருக்கும் ஒரு அருமையான ப்ரோக்ராம், விழிப்புணர்வு தரக்கூடிய ப்ரோக்ராம். அதனால் இதை பயன்பெற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஏற்புரை வழங்கிய நிர்வாக தந்தை அவர்களுக்கு நன்றி. நமது மேயர் அவர்கள் நம்முடைய விழிப்புணர்வு விழாவிற்கு வருகை தந்துள்ளார்கள். தஞ்சையை அழகுரை செய்து கொண்டிருக்கும் தஞ்சை காவலர் மேயர் ஐயா சன் ராமநாதன் அவர்களை எம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இப்பொழுது நமது கல்லூரியின் தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். இப்பொழுது நமது விழாவின் துவக்கமாக இருக்கின்ற குத்து விளக்கானது ஏற்றப்படுகிறது. முதல் திரியை நம்முடைய மேயர் அவர்கள் ஏற்ற அனைவரும் கரவொலி எழுப்புவோம். இரண்டாம் திரியை கல்லூரியின் தாளாளர் தந்தை அவர்கள், மூன்றாம் திரையினை நமது கல்லூரி முதல்வர் அவர்கள், நான்காம் திரையினை காவல் ஆணையர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் ஐயா அவர்கள், நமது கல்லூரியின் நிர்வாகி தந்தை அவர்கள், கரவொலி எழுப்புவோம். ஆறாம் திரையினை நமது சுப்பையன் அவர்கள் ஏற்றுவார்கள். அடுத்த நிகழ்வாக நமது தஞ்சையை கலக்கிக் கொண்டிருக்கின்ற சன் மேயர் ராமநாதன் அவர்கள் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். என்ன எல்லாம் அப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா காலையில்? எனக்கு நம்ம அன்னை வேளாங்கண்ணி கல்லூரிக்கு வர்றதுனாலே ஏதோ என்னுடைய வீட்டுக்கு வர்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். எப்பொழுதுமே ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி. ஆனால் இன்னொன்று பயமாகவும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு முதல்ல வாசிச்சிட்றேன், வரவேற்றுறேன். நம்ம அன்னை வேளாங்கண்ணி ஆர்ட்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நம்முடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராஜா அவர்கள், அதே போல் நம்முடைய டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அருமை சகோதரர் என்னுடைய இனிய நண்பர் ரவிச்சந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம சுப்பையன் அவர்கள், மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ், அப்புறம் பிரின்சிபல்ஸ், அப்புறம் எல்லாரும், இதை தாண்டி எனக்கு ரொம்ப நெருக்கமான மாணவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பின்னாடி சத்தம் போடுறது யாரு? விஷுவல் கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். நீங்கள் சமத்து பிள்ளை ஆயிட்டீங்களா? அந்த மாதிரி மிக ஒரு சிறந்த ஒரு கல்லூரி, நான் வியந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. எனக்கு இங்கே வந்த உடனே ஒரு 2 ஆண்டுகள் ஆகுது நான் மேயர் ஆகி. ஆனால் நான் எப்பெல்லாம் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரிக்கு நான் வரணும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெஷரை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிடுவேன்.
ஒரு ஒரு பரிச்சயமான ஒரு அறிமுகம் உள்ள ஒரு நண்பர்களை சந்திப்பது போல் ஒரு உணர்வு. இப்போ நான் வந்து உட்கார்ந்தப்போ எனக்கு தோணின விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோடய கல்லூரி தினங்கள் வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு. உங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஒரு டீ கடையில் எவ்வளோ நல்லா டீ குடித்தோம். அதுவும் காசு கொடுக்காம ஓசியில் இல்லை அதுக்கப்புறம் கடன் நோட்டில் எழுதி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடனை கொடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு 11:30 மணிக்கு போடுற பஜ்ஜியை நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஏங்கியிருக்கோம். ஒரு பஜ்ஜி தான் காசு இருக்கும், அடுத்த பஜ்ஜி சாப்பிடணும், அவ்வளோ ருசியாக இருக்கும். காசு இல்லாட்டி எல்லாமே ருசியாக இருக்கும். நீங்களே நல்லா தெரியும் உங்களுக்கு. உங்களை பர்ஸில் பார்த்தா 10 ரூபா இருக்கும், அம்மா கொடுத்துருக்கிறதுல 10 ரூபா மிச்சம் இருக்கும். அன்னைக்கு பார்த்தா ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி சாப்பிடணும்னு தோணும். 100 ரூபாய் இருக்கும், அன்னைக்கு பார்த்தா 200 ரூபாய்க்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். ஒரு நாள் உங்கள்கிட்ட 2 லட்சம் ரூபா இருக்கும், அன்னைக்கு உங்களுக்கு தோணாது. அதை தான் நான் உணர்ந்து பார்க்குறேன். இங்கே இருக்கும்போது எவ்வளோ ஒரு இனிமையாக கடன் சொல்லி ஒரு பஜ்ஜி ஒரு டீ அப்புறம் வேற ஒன்று அதை சொல்ல முடியாது இங்கே. அதெல்லாம் கல்லூரி காலத்தில் வந்து வந்து போகும். அப்போ தான் அந்த டீ குடித்த ஃபீலே நமக்கு வரும். அப்படிப்பட்ட சூழல். அப்படி அந்த கல்லூரி நாட்கள் தான் எனக்கு இங்கே வந்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. ஆனால் நான் எப்பொழுதுமே ஒரு இடத்துக்கு வந்து அந்த நேரத்தை நான் வீணடிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உங்களிடம் பதிவிட்டு, இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகணுன்னு நினப்பேன் எப்பொழுதுமே. ஃபேன் வேணாம். ஏன் நான் இதை நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய இளைஞர்களை ஒரு இடத்துல பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிது. அதுவும் இவ்வளோ மென்மையாக அமைதியாக ஆர்ப்பரிக்காமல் அமைதியாக உட்காந்துருக்கிறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். அது என்ன காரணம் அப்படின்னா, அது அன்னை வேளாங்கண்ணி கல்லூரிங்கிறதுனால தான். ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைதியான மாணவர்கள். இன்னும் கூட சொல்கிறேன், ஜெயிக்கணுன்ற வெறி பிடித்த மாணவர்கள் இவர்கள். ஏன் அப்படின்னா, ஒரு ஏழை வீட்டில் இருந்து என்னை போல ஒரு சாதாரண சாமானிய ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள், பணக்கார குடும்பத்தில் இருப்பவர்கள்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிடுவாங்க. சென்னை, பெங்களூர், டெல்லி அப்படியெல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய வறுமை, நம்முடைய அப்பா அம்மாவோட கஷ்டம், அப்படி இருக்கும்போது நம்மளை தூக்கி பிடிப்பதற்கு தனியாருக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய, இதுவும் தனியாரோடது தான், அது ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் ஒரு கிறிஸ்டியன்ஸ் கான்ஸ்டியூஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, சுயநலம் தான். நான் படித்த பள்ளி சென்ட் பீட்டர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சென்ட் பீட்டர்ஸ் அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அப்போ நான் படிக்கும்போது என்னை தூக்கி விட்டவங்க அவங்க தான். இன்னொன்று என்னென்னா, அவங்கள எதனால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ் கான்ஸ்டியூஷன்னாலே எதனால் அப்படி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு, இப்பயும் பார்த்தா அப்படி போகிறப்போ சர்ச்சை பார்த்தா என்ன அறியாமல் வரும். ஆனால் நம்ம பிறந்திருக்கிறது ஹிந்துவாக பிறந்திருப்போம். ஆனால் நம்ம கிறிஸ்டியன்ஸை வந்து லவ் பண்ணுவோம். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். அன்னைக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது வெறும் 500 ரூபா தான் ஃபீஸு மாதத்துக்கு. அப்படியெல்லாம் வாங்கிட்டு நம்மளை படிக்க வைத்து நம்மளை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு உருவாக்கி இன்றைக்கி நான் இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா, அதுக்கு உண்மையிலே நம்முடைய கிறிஸ்டியன்ஸ் கான்ஸ்டியூஷன் தான். அதில் எந்த இன்றைக்கி ஒரு மேயராக ஒரு மேடையில் நிற்கிறேன்னா, அந்த பள்ளி நமக்கு மிகப்பெரிய உயரத்தை தந்தது. உங்களுக்கு இன்றைக்கி தெரியாது அதோட உயரம் என்னென்னு. நீங்கள் கல்லூரியில் படிச்சுட்ருக்கீங்க. இன்றைக்கி வேறு ஒரு கல்லூரியில் போய் படித்தோன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிகப்பெரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை நம்மளால் கட்ட முடியுமான்னா முடியாது. இன்றைக்கி சென்னை, பெங்களூரில் படிக்கக்கூடிய அளவுக்கு நிகராக நம்முடைய கல்லூரி, நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் எல்லா வித ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஃபெசிலிட்டிஸுங்கிறத தாண்டி ஒரு அன்பு, ஒரு நம்மளை தட்டி கொடுத்து வளர்க்கக்கூடிய விதம், அது ரொம்ப இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் கான்ஸ்டியூஷன் தான். இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ், சென்ட் ஆண்டனிஸ், பிளேக் ஹை ஸ்கூல், சென்ட் ஜோசப், சேக்ரட் ஹார்ட், இப்படி பார்த்தா எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூல். அதாவது எதுனா கிறிஸ்டியன்ஸ் கான்ஸ்டியூஷனாக இருக்கும். அன்னைக்கு வந்து தெருக்கெல்லாம் ஸ்கூல் கிடையாது.
இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. பட் ஆனால் அன்னைக்கு நம்மளை படிக்க வைக்கணும்னு வந்த ஒரே ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால், ஒரு நம்மளெல்லாம் படிக்க வைத்து மனிதனாக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் அந்த கிறிஸ்டியன்ஸ் கான்ஸ்டியூஷன் தான் நம்மளை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. அதனால் என் மனதார நான் சொல்கிறேன், தஞ்சை மேயராக நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன். நம்ம எல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அப்பா அம்மா பார்த்தா நம்ம மேலே தான் ப்ரெஷரை போடுவாங்க. அவர் டாக்டராக படிச்சிருக்க மாட்டார், ஆனால் நம்மளை டாக்டர் ஆகணும்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷர் போட்டிருப்பாங்க, நீட் படி அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு இன்ஜினியரிங் படி சொல்லியிருப்பார். நமக்கு என்ன படிக்க முடியுமோ அதை தான் நம்மளால் படிக்க முடியும். இங்கே விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்குனால முதல்ல நான் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணுற மாணவர்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா என்னோட புகைப்பட எடுக்கக்கூடிய சகோதரர் அந்த இருக்கார் பாருங்க, அவர் வந்து இங்கே நம்ம கல்லூரியில் படித்த விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படிச்சியா, அவர் படித்தவர் பேர் மதன்குமார் மதன்ராஜ், மதன் கூப்பிடுவோம். அதனால் அப்போது எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் படித்தவர்கள் தான். இன்னொன்று வெறியோடு இருப்பீங்க, ஜெயிக்கணுன்ற வெறி. ஏன்னா நம்ம அப்பா அம்மா ஜெயிச்சிருந்தா நம்ம ஏன் இந்த கல்லூரிக்கு வரப்போகிறோம், நம்மளை வேறு ஏதாவது கொண்டு போய் விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த கல்லூரிக்கு வர்றதோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வறுமை. ஆனால் நான் கற்றுட்ட பாடம், நான் ஆரம்பித்தது டீ கடை சொன்னேன் முதல்ல, பஜ்ஜி, இதெல்லாம் இல்லைன்றப்போ தான் அந்த ஏக்கம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு இருந்துட்டு அந்த ஏக்கம் வருமா? இன்னையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர் எல்லோருக்கும் நான் சொல்கிறேன், வறுமை அப்படிங்கிற ஒன்று தான் நம்மளோட பலம். நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பலம். இன்றைக்கி நான் மேயர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் வராங்க. வரும்போது அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன், அவங்க பசியில் வந்திருக்காங்க, கஷ்டத்தோடு வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு பசின்னா என்னன்னு தெரியும், எனக்கு என்னென்ன தெரியும், பசின்னா எனக்கு வலிச்சிருக்கு. அப்போது எனக்கு வலித்த வலி எனக்கு தெரியும். அப்படி அந்த பசியை உணரக்கூடிய ஒரு வலிமை நமக்கு உண்டு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் ரொம்ப நிறைய கஷ்டப்படுங்கன்னு. இந்த வயசில் தான் நீங்கள் கஷ்டப்படணும். இன்றைக்கி நீங்கள் பட்டுருக்கிற அந்த கஷ்டம் அல்ல, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம போடக்கூடிய முதல் உழைப்பு எல்லாமே. இப்போ வலிக்கிற வழி நம்ம அப்பா அம்மாவை கரை சேர்க்கணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்ம மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கணும், இல்லை நம்ம வேலைக்கு போய் பெரிய ஆள் ஆகணும், இப்படிலாம் தோணும். இப்போ தான் தோணும். இந்த வழி ரொம்ப நல்லது. நான் அதை தான் அப்பப்போது சொல்லுவேன். மிகப்பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாக இருக்கும், காரில் போவோம், எல்லாம் தெரியும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அனுபவம் இருக்குமான்னா இருக்காது. ஒரு டீ கடையில் போய் டீ கிளாஸில் கழுவாத கிளாஸில் குடிக்க தெரியுமான்னா தெரியாது. அப்போ அந்த உணர்வும் உணர்ச்சியும் நமக்கு இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஒரு யதார்த்தம் சாமானியர்களோட மனநிலை புரியாது. நான் கீழேருந்து வந்ததுனால தான் ஒவ்வொருத்தங்களோட மனநிலையை பார்த்து என்னால் தெரிஞ்சுக்க முடியும். என்னை கூட அழைக்கிறதுக்கு நம்முடைய அன்னை வேளாங்கண்ணியிலேருந்து 2 மாணவர்கள் வந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு டே நீங்கள் வரணும் அப்படின்னா நான் வரேன், கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க நேற்று இரவு தான் கொண்டு வந்து என்கிட்ட என்ன கொடுத்தாங்க, அழைப்புதலை கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது, நான் இன்றைக்கி எல்லா ப்ரோக்ராமும் கொடுத்துட்டேன். அன்றைக்கி சொல்லும்போதே ஆனால் எழுதி வச்சுருந்தேன், ஆனால் என்னடா இன்விடேஷன் வரல, நேற்று தான் வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா எவ்வளவோ வேலைகள் இருக்கும், அதில் மறந்துருப்பாங்க. அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதை கொண்டு வரும்போது சிரிச்சிட்டே கேட்டேன், என்னப்பா இப்போ கொடுக்குறேன், நாளைக்கு காலைல கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். ஆனாலும் அவர்களோட விஷயம் புரிதல் எனக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், பாவம் கொடுத்தாங்க. நம்ம கல்லூரி, நம்ம போகணும் அப்படின்னு. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வரணும், நீங்களாம் வருவீங்க. நான் உங்களோட பெயின்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், அந்த ஒரு ஆடு கூட வரும், கரை ரொம்ப நல்லது அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? டிவிலெலாம் பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி தான் வலி ரொம்ப நல்லது. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஒவ்வொரு வலியும் தான் உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போவோம்.
ஒவ்வொரு அசிங்கம், அவமானம், கேவலம் இதெல்லாம் தான் உங்களை அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகும். ஆனால் நான் ஒன்று இங்கே நிறைய மறந்துடுறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வயதில் வர வேண்டியது வந்தே ஆகும். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நான் தான் சொல்கிறேன். சரி, நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க, டேய் உடனே நீ வேலைக்கு போகணும், உடனே பண்ணணும், அப்படிலாம் இல்லை. இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் இதெல்லாம் வந்துட்டு போகும். அதெல்லாம் தடுக்க முடியாது. இங்கே தாளாளர் வேணா இருக்கலாம், பிரின்சிபல் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் உண்மையான விஷயங்களை சொல்லணும். இதெல்லாம் ஒரு மனிதர்களுக்கு வரக்கூடியது தான், அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் காலம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அதுக்கு அடுத்தது நமக்கு நிறைய சுமைகள் இருக்குது, பணிகள் இருக்குது. இது வர்றப்போ அதை அப்படியே கடந்து போங்க. அதெல்லாம் ஒமிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரிஜினலாக இருந்தால் அது கண்டினியூ ஆகி வரும், டூப்ளிகேட்டாக இருந்தால் அது போயிடும். புரியுதா? அதனால் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது நம்மளோட இலக்கை நோக்கி மட்டும் சரியாக போங்க, இல்லாட்டி நம்ம ஃபெயிலியர் ஆகிடுவோம். நம்மளோட இலக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளை நம்பி அப்பா அம்மா இருக்காங்க. ஐயோ ஒரு புள்ள பெற்றிருக்கோம், அந்த ஒரு புள்ள ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொடாதா, நம்ம தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, நம்மளோட பிள்ளைகள் அந்த உயரத்தை அடைந்து அதை பார்த்தா போதும் அப்படின்னு தோணும். ஒவ்வொரு அப்பனுக்கும் அது தோணும். அப்பா உட்காந்துருக்க சேரில் கொண்டு போய் பிள்ளையை உட்கார வச்சு அதை அழகு பார்ப்பார். அவர் படுத்திருக்கிற கட்டிலில் தன்னோட பிள்ளையை போட்டு அழகு பார்ப்பார். தந்தை தாயெல்லாம் அந்த மாதிரி ஒரு உணர்வு வெளிப்படுத்த மாட்டாங்க. உங்கள்கிட்ட அன்பை வெளிப்படுத்த தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அது தெரிஞ்சிட்டா தான் நீங்கள் அவங்கள மிரட்டிடுவீங்களே, பிளாக்மெயில் பண்ணுவீங்க. அதனால் அவங்க பெற்றோர்கள்லாம் உங்களிடத்தில் எல்லா அன்பையும் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் நீங்கள் தான் அவர்களுக்கு உலகம், நீங்கள் தான் அவர்களுக்கு சுவாசம், மூச்சு எல்லாமே. வேறு அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க உழைக்கிறதோட நோக்கம் என்ன? உங்களுக்கு சம்பாரித்து வைக்க தான். அதனால் சரி, அவங்க சம்பாரித்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம்னு நினைக்கக்கூடாது. நான் அப்படி தான் இருந்தேன். என்னோடய கதையெல்லாம் கேட்டால் நீங்கள்லாம் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, வேறு லெவலுக்கு அப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நான் 18 வயது கல்லூரியில் நான் படிக்கும்போதே ஒரு செங்கல் மணல் ஜல்லி ஏஜென்சியை உருவாக்கினேன். நான் கல்லூரி சரபோஜி காலேஜில் ஜாயின் பண்ணும்போது நான் தொழிலை துவங்கிட்டேன். ஒரு பக்கம் கல்லூரி, ஒரு பக்கம் தொழில். அதில் வரக்கூடிய இன்கமெல்லாம் எடுத்து பத்திரமா சேமித்து வைக்கல. நண்பர்கள் கூட்டம் ரொம்ப பெருசு. அவர்களை கூட்டு போய் அப்போது இந்த பாலாஜி நகரில் ஒரு அஞ்சலி ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். ரொம்ப அது ஒரு அப்போ ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அதில் போய் ஈவினிங் ஆனால் ஒரு நாளைக்கு 2000-3000 சம்பாதிப்பேன். அப்போயே என்ன பண்ணுவேன், என்னோடய நண்பர்களை கூட்டு போய் அங்கே உட்கார வச்சு ஒரு 5-6 பேரை உட்கார வச்சு அவங்கள சாப்பிட வச்சு அதில் ஒரு சந்தோஷம். இப்படி வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா கடந்து இன்றைக்கி மேயராக உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். ஆனால் எல்லாம் நான் ஆசைப்பட்டது தான். இந்த உயரத்துக்கு வரணும், எல்லாருக்கும் செய்யணும், அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருந்ததுனால தான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை மட்டும் நிறுத்திடாங்க. அப்துல் கலாம் சொன்னது போல தான், கனவு காணுங்கள், அதுதான் மெய்ப்பட வைக்கும் என்று. நீங்கள் படுத்திருக்கும் போது ஏதோ ஒரு கனவு வரும், அப்படியே விடுங்க, அது இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்துங்க. மிகப்பெரிய உயரம், நம்ம நினச்சி பார்க்காத உயரத்தெல்லாம் கற்பனை காணுங்க. அதுக்கான முயற்சி எடுங்க. அந்த முயற்சி தான் ஜெயிக்க வைக்கும். முயற்சி செய்து தோல்வியுற்றால் அது முயற்சிக்கு மட்டுமே இழப்பு. முயற்சியே செய்யாமல் தோல்வியுற்றால் நம் வாழ்க்கைக்கு இழப்பு. இதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள்லாம் ஜெயிக்க பிறந்தவங்க. இன்னும் கம்பீரமாக திமுறாக சொல்லணும்னு நான் சொல்கிறேன். நம்மெல்லாம் மாமன்னன் ராஜராஜ சோழன் வாழ்ந்த இந்த மண்ணில் பிறந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நமக்குன்னு நம்மளோட ஜெனட்டிக் வேறு மாதிரி. நம்ம என்ன ராஜராஜ சோழனோட சொந்தக்காரனா அப்படின்னா அது இல்லை, அவரோட மண் இது. இந்த மண்ணுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, தஞ்சாவூர் மண்ணுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அதை தான் சொல்கிறேன். நம்ம சொல்லுவோம், டே நாங்கள்லாம் தஞ்சாவூர்காரன்டா அப்படின்னு திமுறா சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? எந்த ஊர்க்காரங்க அதை சொல்ல முடியும்? இந்த ஊரில் பிறந்தவங்க தான் நாட்டை ஆண்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஊரில் பிறந்தவங்க தான் நாட்டை ஆண்டிருக்காங்க, ஆண்டு கொண்டும் இருக்கிறார்கள், நாளைக்கும் ஆழ்வார்கள். ஜெயலலிதா ஒன்றும் வேற கட்சிக்காரங்க கிடையாது. அவங்க இந்த என்னது ஸ்ரீரங்கம், அது டெல்டா தானே. கலைஞர் யார்? திருவாரூர்கார் தானே. எல்லாமே தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர்கள் தான் ஆண்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய முதல்வரும் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர் தான். அதனால் நம்ம மண்ணுக்குன்னு ஒரு மகிமை இருக்குன்னு சொல்கிறேன்.
அதனால் அதை நீங்கள் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மிடத்திலேயே இந்த திமிரும் துணிச்சலும் இருக்கும். நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய இருக்கக்கூடியவர்கள். தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் இதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம், அப்புறம் இங்கே கல்லூரி மாணவர்களுக்கு இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டார்ச்சர், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடிய முடியாத விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ் மட்டும் ஒரு ஒரு 1/2 hour 1 hour டைம் கேட்டுட்டு, பையன்களால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இவங்களால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும், ஏன்னா அதை மட்டும் தனியாக விட்டுறக்கூடாது. அப்புறம் அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க போனோன்னு, பார்த்தியா பொண்ணுங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாருன்னு. அதனால தான் சொல்கிறேன். அதனால் யாரால் என்ன பிரச்சனை இருந்தாலும் மன ரீதியாக உடையாதீங்க. சின்ன சின்ன விஷயம் இல்லை, வெளியிலேருந்து ஏதாவது த்ரெட்டனிங் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுடைய சகோதரன். உங்களை பாதுகாப்பது என்பது என்னுடைய கடமை. அதனால் அப்பா அம்மா இருக்காங்கங்கிறத தாண்டி ஒரு நல்ல சகோதரன் நமக்கு இருக்கான். அது நம்ம மேயர் ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கான். அது நம்ம ஒரு 5 நிமிஷம் போனால் பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுக்காக நம்ம எதுவும் பண்ணிக்க வேண்டியதில்லை, எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறத நீங்கள் உணருங்கள். உங்களுக்காக காலை 11 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை நான் மேயர் ஆஃபீஸில் இருப்பேன். அதே மாதிரி மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் இருப்பேன். என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி பார்க்கணுன்ற மேயர் நான் கிடையாது. ஒரு குழந்தையாக இருந்தாலும் என்னுடைய கதவை திறந்து கொண்டு உள்ளே வரலாம். இங்கே பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க, என்னோட நண்பர் நம்ம எம்ஜிஆர்லாம் இருக்கார். அதனால் ஒரு குழந்தையாக இருந்தாலும் அனுமதி கிடையாது, இது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையாக என்னை சந்திக்கக்கூடிய ஒருவராக தான் இருப்பேன். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறதாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆப்ரேஷனாக இருக்கும், ஆனால் ஃபெட்டப் ஆகிடுவாங்க பையனுங்கள்லாம். ஐயோ அப்பாவுக்கு 5 லட்சம் செலவு பண்ணணுமேன்னு. கவலையே படாத, நான் இருக்கேன். எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், தைரியமாக இருங்க. எந்த உதவினாலும் நேராக வாங்க, நிறைய சோர்ஸ் இருக்குது. எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேணாலும் அவங்கள காட்டி நல்லபடியாக ஆக்கிடலாம். அதனால் இதை தாண்டி ஒரு உத்தரவாதம், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை பெற்று தருவது அது என்னுடைய கடமை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு நல்லபடியாக கல்லூரியை முடிங்க. உங்களுக்கு எந்தெந்த துறையில் நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதற்கான விண்ணப்பத்தை என்னிடத்தில் கொடுங்கள். அதை என்னால் எவ்வளோ மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம், இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு எந்தவித உதவி என்றாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதனால் இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட் என்னென்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சில ஏதாவது டார்ச்சரோ இல்லை வேறு ஏதாவது மன உளைச்சலோ இல்லை குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு உதவியோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சகோதரனாக நான் இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று கூறி, நான் மேயராக பேசவில்லை, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்களின் சகோதரனாக நான் பேசுவதில் பெருமை கொள்கிறேன் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கிய நமது தஞ்சை மாவட்டத்தின் மேயர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இவ்விழாவின் விழிப்புணர்வு கூட்டத்தின் சான்றிதழை மேயர் சன் ராமநாதன் அவர்கள் வழங்குவார்கள். முதலாவதாக காட்சி தொடர்பியல் துறை மாணவி அகல்யா அடுத்ததாக காட்சி தொடர்பியல் துறை அக்ஷயா அக்ஷயா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆலன் சந்துரு காட்சி தொடர்பியல் துறை. காட்சி தொடர்பியல் துறை அனுவர்ஷினி. ஜார்ஜ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். சூர்யா காட்சி தொடர்பியல் துறை. கனிஷ்கா 2ஆம் ஆண்டு மாணவி காட்சி தொடர்பியல் துறை.
மூன்றாம் ஆண்டு மாணவன் ஆமோஸ். மூன்றாம் ஆண்டு மாணவன் ரகுவரன். இரண்டாம் ஆண்டு மாணவன் காட்சி தொடர்பியல் துறை அஜய். முகேஷ் மூன்றாம் ஆண்டு மாணவன் காட்சி தொடர்பியல் துறை. சான்றிதழ் வழங்கிய நம்முடைய தஞ்சை மேயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன வரவா? நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருமாறு நம்முடைய காவல் ஆய்வாளர் எம்ஜிஆர் என்று மிகவும் அன்புடன் அழைக்கப்படும் எம்ஜி ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் காலேஜ் வாசல்லே நிறையா கேஸ் போட்டுருந்துருக்கேன். பார்த்துறீங்களா? யாராச்சும் பார்த்தவங்க மட்டும் கை தூக்குங்க. என்ன 1-2 தானா? குழந்தை இயேசு கோயில் என்ட்ரன்ஸ் அங்கே தான் நிறையா கேஸ் போட்டிருக்கோம் அடிக்கடி. ரைட். இப்போ இது என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடுறேன். நம்ம சார் வந்து ஃபாதர் செபஸ்டின் சார், அப்புறம் அந்த ஃபாதர் நேம் தெரியல எனக்கு, அப்புறம் சுபைன் சார், அப்புறம் என்னோட எஸ்ஐ திரு பாஸ்கரன் அவர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகமாக என்னோட கடைசி ஃபங்க்ஷன் எதாவது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தஞ்சாவூரில். ஏன்னு கேட்டால் நான் அடுத்து ட்ரிச்சி சிட்டி போகிறேன். அதனால் வந்து இது கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா 2.5 வருஷம் ஆச்சு நான் தஞ்சாவூர் வந்து எலெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க, அதுக்காக போகிறேன். திரும்ப வந்துடுவேன். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எம்ஜிஆர்னால் ஹீரோம்பாங்க. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நான் வில்லனாக இருக்கேன். ஹெல்மெட் போடாதவங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 800 கேஸ் போடுறோம். 800, 850 இந்த மாதிரி கேஸ் போடுறோம். அப்போ என்ன ஆகுது? ஒரு கேஸுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? 8 லட்ச ரூபா. அதையே அந்த காசை நம்ம இழக்கணும். எதனால்? இவ்வளோ இது பண்ணியும் ஹெல்மெட் போட்டு, இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த குழந்தை இயேசு கோவில் வாசலில் கேஸ் போட்டுட்ருப்போம். என்னடா வர்றவன் பூரா ஆளையே காணுமேன்னு பார்த்தா பப்ளிக்கு பூரா அன்னை வேளாங்கண்ணி ஹாஸ்டலுக்குள்ளே பூந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இது நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் என்ட்ரன்ஸில் ஒரு போலீஸை போடுவேன். அப்புறம் பார்த்தா அந்த செக்யூரிட்டி சொல்லி கேட்டை போட சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டால் எல்லா பப்ளிக்கும் உள்ளே நுழைஞ்சிட்ருக்காங்க. அதாவது ஹெல்மெட் எதுக்காக போடுறோம்? நம்ம ஃபாதர் பேசினாங்க, நீட்டாக பேசிட்டாங்க, தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படின்னு. ஹெல்மெட் எதுக்காக போடுறோம்னா நம்மளோட சேஃப்டிக்கு. ஏற்கனவே இங்கே வந்து கலெக்டர் சார் இருந்தாங்க, தினேஷ் ஆலிவர் போன்ற சார் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து நான் ஜாயின் பண்ண உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரவிச்சந்திரன் உங்களால் ஒரு 5% ஆச்சும் உயிர் காப்பாற்றப்பட்டால் அது வந்து உங்களுக்கு அந்த புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு யார் என்ன திட்டினாலும் சரி அதை பற்றி பார்க்காதீங்க, நீங்கள் கேஸை போட்டே இருங்க. அதனால் வந்து ஒரு 1000 கேஸ் போட்டு 1000 பேர் உங்களை திட்டி அதில் ஒரே ஒரு உயிர் பிழைக்கப்பட்டால் அந்த பிழைச்சவங்க உங்களை வாழ்த்துவாங்க. அது ஒன்று அதில் அடிபட்டுரும். அதனால் இது வந்து நீங்கள் எனக்காக செய்யணும் அப்படின்னு சொன்னதில் இதை அனுபவித்தேன். சமீபத்தில் ஒரு எஸ்ஐ மலர் வேந்தன் அப்படிங்கிறவர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுறார். ஆக்சிடெண்ட் ஆகி பார்த்தா அந்த ஹெல்மெட்டு அடிபட்டுருக்கு, நசுங்கி இருக்குது. ஹெல்மெட்டுங்கிறது ஐஎஸ்ஐ முத்திரை குத்து அடித்தது எப்படி இருக்கும்? அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து அதாவது எப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கே கேஸ் போடுவேன், இதுதான் உண்மை அப்படிங்கிறப்ப பார்த்துங்க. அது என் பையனாக இருந்தாலும் சரி, என் சொந்தக்காரவங்க பையனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கேஸ். இதில் பாகுபாடே இருக்காது. அதே போல் இன்னொரு ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆனவர் என்ன சொன்னார்னா இதே சொன்னார், ஹெல்மெட் போட்டதுனால நான் உயிர் பிழைச்சேன்,
உடம்புல வேற எங்கே அடிபட்டாலும் காப்பாற்றப்படலாம், தலையில் மட்டும் அடிபட்டால் காப்பாற்ற முடியாது. உண்மை தானே? சில பேரை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெல்மெட் போட்டு வரப்போ நாங்கள் கேஸ் போட்டுட்ருப்போம். அண்ணா சிலையில் அதிக அளவில் போடுவோம், நியூ பஸ் ஸ்டாண்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியா, டேனியல் தாமஸ், ரவுண்டானா, இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கப்போ பார்த்தோம்னா ஒரு வண்டியில் வருவாங்க. வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க மிஸ்ஸஸ் பின்னாடி உட்காந்துருப்பாங்க, ஃப்ரெண்டில் பையன் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் மிஸ்ஸஸுக்கு பின்னாடி அவங்க குழந்தைய உட்காந்துருப்பாங்க. அந்த டேங்க் கவரில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கும். எப்படி வண்டி ஓட்டுவார் சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கேருந்து எட்டி வரப்போ அங்கே போலீஸ் நிற்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு வேலை பண்ணும் பாருங்கள். அந்த வீட்டுக்காரம்மா ஹெல்மெட் இருக்கும், இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஹெல்மெட் கையில் இருக்கும். அப்படியே எடுத்து அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார், தலையில் கவுக்கும் அப்படியே. அப்போ என்ன ஆகும்? ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் வரது 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரான், கவுக்கிறப்ப ஊட்டிக்கிட்டு அத்தனை பேரும் கீழே விடுவாங்க. எங்கள் கண்ணுக்கு எதுக்கு நடந்திருக்கு, எஸ்ஐயை கேட்டு பாருங்க. அதாவது எப்படின்னா போலீஸுக்காக தான் ஹெல்மெட் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது ஆஃப் பண்ணிடு. ஒரு நிமிஷம். இப்போ அதே போல் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவா உமன்ஸு எல்லாத்தையும் நிறைய பேர்ட்ட இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அந்த சீட்டை ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. அந்த ஹெல்மெட்டில் காய்கறி இருக்கும், அப்புறம் பிஸ்கெட் இருக்கும். அடுத்து நம்ம மென்னுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த சைடில் கொக்கி மாதிரி இருக்குல்ல, அதில் மாட்டி வச்சுட்டு அதில் வந்து வீட்டுக்கு வேண்டிய அந்த பிள்ளைங்களுக்கு பக்கோடா வாங்கிட்டு போகிறது. இது ஹெல்மெட்டில். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமே தவிர நமக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியலை, ஹெல்மெட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம். அதே போல் அதையும் மீறி நம்ம ஹெல்மெட் போட்டோம்னா அந்த ஸ்டைலுக்கு போட்டுக்கிறது. ஏன்னா நம்ம போலீஸ்க்காக தானே கவுக்குறோம், அந்த பக்கம் போய் எடுத்துருவோமே. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுறோம், அப்போ கீழே விழுறப்போ அந்த சின்னுக்கிட்ட ஒரு லாக் இருக்கும், அதை போட்டால் தான் நீங்கள் கீழே விழுந்தாலும் உங்களை சேஃப்டியாக காப்பாற்றலாம். இல்லை நீங்கள் ஸ்டைலுக்கு போட்டிங்கன்னா கீழே வரப்போ அது ஒரு பக்கம் போயிடும், போட்டு பிரயோஜனமே கிடையாது. அதனால் ஹெல்மெட்டுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் வாகனங்கள் நீங்கள் ஓட்டும் பொழுது எப்படி ஓட்டணும்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் திரும்புகிறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, தாய் குழந்தைங்களா தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களால் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன், அடுத்து உங்களுக்கும் வரேன். அதாவது என்ன பண்ணுறதுன்னா, நிறையா பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரில, போய்கிட்டே இருக்கப்ப டக்குன்னு கை நீட்டுறது அப்படியே திரும்புறது. அப்போ என்ன ஆகும்னா, பின்னாடி ஒருத்தன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துக்கிட்டு இருப்பான், 80 கிலோமீட்டர் ஸ்பீடு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவான், கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்கள் மேலே விட்டு அவனும் கீழே விழுந்து எல்லாருக்கும் அடி. இது நிறைய ஆகிட்டு இருக்கு. ரைட், ஓகே. அதே போல் நம்ம ஆள் இருக்கான்ல, வீலிங் பண்ணுவான். அந்த பைபாஸில் வீலிங் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் அதாவது நான் ஒரு 5 பேரை பிடிச்சோம். அந்த 5 பேரை பிடிச்சி பிள்ளையார்பட்டி பைபாஸில் எல்லாத்தையும் கொண்டு போய் நிப்பாட்டி ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி, அவங்க ஃபாதரு மதர் எல்லாம் அவங்க ஃபேமிலிஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி, தயவு செஞ்சு எங்கள் பிள்ளைங்களோட லைஃப் போயிடும், டிவியில் வந்துருச்சுன்னா, அதாவது மீடியாவில் வந்துருச்சுன்னா எங்களுக்கு வேலைகள் எதுவுமே கிடைக்காது, பிள்ளைங்க லைஃப் இதாகிட்டுனா உடனே எஸ்பி சார்கிட்ட பேசிவிட்டு, சரி வேண்டாம், அவங்கள எப்படி வார்ன் பண்ணி விடணுமோ அந்த மாதிரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சிலையில் போலீஸ் வேலையை பார்க்க வச்சேன் ஒரு நாள். அந்த ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவோம், அந்த மின்னுமே அந்த ரிஃப்ளெக்ட் அடிக்கும்ல, அதை போட்டு ஒரு நாள், அதுவும் தீபாவளி டயத்தில் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும், அதில் பார்க்க வச்சு அவனை நொந்து நூடுல்ஸும்பாங்களா அந்த மாதிரி அவனை ஆக வச்சு, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியெல்லாம் வர வச்சு, பெற்றோர்களை வர வச்சு அவங்கள வார்ன் பண்ணி, மீடியா இது இல்லாமல் வார்ன் பண்ணி, அந்த சென்னையிலலாம் ஆகி கால் போய் கை போய் இதெல்லாம் அவங்கள்ட்ட வீடியோவை காமிச்சு, இந்த மாதிரி ஆகும் தம்பி, உன்னைய நம்பி உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஃபாதர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம், ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ வண்டி வாங்கி கொடுக்கலாம், நான் சாப்பிட மாட்டேன், இன்னொருத்தன் நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன், இப்படியெல்லாம் சொல்லி ஹைஸ்பீட் இன்ஜின் வண்டி வாங்குறாங்க பசங்க. அந்த 5 பேருமே சந்தோஷமாக வண்டி வாங்கியே கொடுக்கல, 2 லட்சம் 3 லட்சம் 3 லட்சம் போட்டு. அதாவது எப்படின்னா, வேறு படிக்க மாட்டேன், காலேஜ் போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் மிரட்டி வண்டி வாங்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எமங்கிட்ட வந்து ஈஸியாக பாஸ்போர்ட் கொடுக்குறீங்கன்னு பெற்றோர்கள்ட்ட சொல்கிறப்போ இதான் உண்மை. அவன் என்ன ஒழுங்காக போவானா? ஒரு பொண்ணு போணுச்சுன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் ஸ்பீட் அப்போ தான் காமிப்பான். அதாவது அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு கட்டை அடிச்சுட்டு அப்புறம் போவான், அதில் என்ன இருக்குன்னே தெரியாது.
இது நிறைய நடக்குது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஞாபகத்தில் போய்கிட்டு இருக்கும், அதுவும் சேர்ந்து கீழே விடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சர், ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது பொண்ணுங்க இது இல்லை. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சைலன்சரை கட் பண்ணிவிட்டு ஒரு ஹெவியாக ஒரு சவுண்டு ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரு லவுடு சவுண்டு வர மாதிரி, லவுடாக பயங்கரமாக உருது வைக்கிற மாதிரி ஒரு சைலன்சர் கட் பண்ணிவிட்டு அது பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 6 மாதம் இருக்கும், 6 மாதம் இல்லை 1 இயர் இருக்கும். அத்தனை மெக்கானிக்கையும் கூப்பிட்டேன், தஞ்சாவூரில் உள்ள அவ்வளோ மெக்கானிக்கையும் கூப்பிட்டு, இனிமே தஞ்சாவூரில் இந்த மாதிரி ஆச்சு மாற்றினீங்கன்னா சிவியர் ஆக்ஷன் இருக்கும், கடைக்கு சீல் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தஞ்சாவூரில் இன்றைக்கி பரவாயில்ல அந்த சைலன்சரை மாற்றுறது. ஆனால் வெளியில் போய் மாற்றிட்டு வரானுங்க. இப்போ முந்தானத்தை கூட ஒரு வண்டியை பிடிச்சோம், நிறையா பிடிச்சிட்டு தான் இருக்கும். அந்த பயமுறுத்துகிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுப்போம், அப்படியே உருவும், நம்மளுக்கு பயம் வந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வண்டியில் போகிறப்போ, அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு திரும்ப போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சைடு மிரர் வண்டியில் முக்கியம். நம்ம சைடு மிரர் வைக்கிறது இல்லை, ஏன்னா வண்டிக்குள்ளே ஸ்டைல் போயிருமா. அதனால் வண்டிக்குன்னு ஒரு சைடு மிரர் கழட்டி போட்டுருவான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சைடு மிரர் இருக்கணும். இது பூரா ஒரு செகண்டில் நடக்கிறது, ஒன்றும் மணிக்கணக்கில் ஆக போகிறது இல்லை. ஒரு செகண்டில் நம்ம ரைட்டில் திரும்ப போகிறோம், லெஃப்ட்டில் திரும்ப போகிறோம். ரைட்டில் திரும்ப போகிறோமா, ஒரு செகண்ட் சைடு மிரரை பார்க்குறோம், ஏன்னா ஹெல்மெட் போட்டிருப்போம், தலையை திருப்ப முடியாது. அடுத்தது இண்டிகேட்டரை போடுறோம், அடுத்து கையை காமிக்கிறோம், திரும்புகிறோம். நம்ம தான் இண்டிகேட்டர் போட்டோமே, அவன் பின்னாடி வரும் பார்த்துப்பான் அப்படின்னு நினச்சி போகக்கூடாது. பகலில் இண்டிகேட்டரே தெரியாது, நீங்கள் போட அந்த லைட்டு வெளிச்சம், அந்த பிளிங்க் ஆகிறது சுத்தமாக தெரியாது. அது நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இது 3ஐயும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டே கிடையாது. உங்கள் கட்ரோடு வருது, அந்த இடம் வந்தோன்னு திரும்பக்கூடாது, பளிச்சுன்னு கை நீட்டு திரும்பக்கூடாது. அது கொஞ்சம் முன்னாடியே ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி இண்டிகேட்டரை போட்டு கையை நீட்டி சைடு மேலே பார்த்து பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகிறத தவிர்க்கலாம். அடுத்தது சீட் பெல்ட். நம்ம எக்காரணம் கொண்டு என்ன பண்ணோம்னா, அது ஒரு நிறைய பேரை பார்க்குறேன், சீட் பெல்ட் அப்படின்னா அந்த அட்வான்ஸாக அந்த பின்னாடி அந்த பக்கில் கோத்து வச்சுருவாங்க, இல்லைனா காரில் சவுண்டு வருது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சமீபத்தில் இல்லை, ஒரு 10 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டருக்கு, அதாவது மினிஸ்டர் எஸ்கார்டு அப்படின்னா, அந்த எஸ்கார்டில் ஒரு எஸ்ஐ இருப்பாங்க, 2 போலீஸ் இருப்பாங்க, ஒரு டிரைவர், மினிஸ்டர் எஸ்கார்டு. அப்போ போய்கிட்டு இருக்கிறப்போ காலையில் 5 மணிக்கு ஒரு வண்டி போகுது. அந்த 5 மணிக்கு போகிற வண்டி கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, சீக்கிரம் வர சொல்கிறாங்கன்னு. அப்போ ஒரு மாடு குறுக்க வருது. பிரேக் அடித்ததில் அந்த கண்ணாடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த கார் கண்ணாடியில் எப்படின்னு தெரியும். ஒரு கல்லை விட்டு எரிஞ்சால் கூட அதில் வந்து தெரிப்பு மாதிரி இருக்குமே தவிர ஃபுல்லாக உடையாது. அந்த கண்ணாடியை உடச்சிட்டு போய் அந்த எஸ்ஐ தலைங்கில் தொங்கிட்டு இருக்காரு ஒரு மரத்தில். நான் அப்போ எஸ்ஐயாக இருக்கேன் தஞ்சாவூரில். அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா கொடுமையாக இருந்துச்சு. தொங்கிக்கிட்டு இருக்காருன்னா சும்மா இல்லை, இறந்து போய் ஒரு கால் அந்த ஷூ ஆனது மாட்டிக்கிட்டு இருக்கு ஒரு கிளையில். எந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிருப்பார் பார்த்துக்குங்க. அப்போ ஒரு கால் இப்படி விரிஞ்சு யூ டைப்பில் வி டைப்பில் இருக்குது, கையெல்லாம் கீழே தொங்கிட்டு இருக்கு, அப்படியே இறந்து போய் தொங்கிட்டு இருக்கார். டிரைவர் அப்படியே நசுங்கிட்டார், அவர் காலுகளெல்லாம் அடிப்பட்டு. அதில் அவங்க அந்த டிரைவர் பேர் குணா, இன்னைக்கு வந்து அவர் ஏட்டாக இருக்கார், ரைட்டராக இருக்கார். இதில் கூட யாராச்சும் ரிலேஷன்ஸ் இருக்கலாம். அப்படிங்கிறப்போ அவர் எப்படி பொழைச்சாருங்கிறது பெரிய ஆச்சரியம். அந்த அளவுக்கு இருந்துச்சு ஸ்பாட்டில் போய் பார்க்குறப்போ. அப்படியே காலெல்லாம் முட்டியெல்லாம் இதெல்லாம் வெளில வந்து இந்த எலும்புகளெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோ மோசமாக இருந்தார். அப்போ வந்து 16 லட்சம் செலவு பண்ணி அந்த மினிஸ்டர் காப்பாற்றி விட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சீட் பெல்ட்டை போட்டிருந்தால் இந்த ஆக்சிடெண்ட்டு கிடையாது. நீங்கள் உங்கள் காரில், உங்கள் ஓன் காரில் இந்த சீட் பெல்ட்டை உட்காந்துட்டு லேசாக அப்படி இழுத்து பாருங்கள், ஃப்ரீயாக வரும். அதே சீட் பெல்ட்டை பட்டுன்னு இழுத்து பாருங்கள், வராது. சிஸ்டமேட்டிக் அப்படி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ காரில் பிறந்தா, இதில் நிறைய பேர்ட்ட கார் இருக்கலாம், காரில் பிறந்தா கண்டிப்பாக சீட் பெல்ட் இருக்கணும். ஓனர் சீட்டில் உட்காருக்கிறவங்களும் மெயினாக போடணும். டிரைவர் தான் போடணும் அப்படிங்கிறதான் கிடையாது, ஓனர் சீட்டில் உட்கார போடணும். ரியர்லையும் சீட் பெல்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாம் உங்கள் சேஃப், உங்களுக்காக உள்ளது, உங்கள் உயிர் பாதுகாக்கப்படுறதுக்காக உள்ளது. அதனால் எக்காரணம் கொண்டும் இன்றைக்கி வந்து இந்த அவேர்னஸே வந்து ஹெல்மெட் போட்டு இப்போ போகிறோம். நம்ம ஆலிவர் சார் இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு மேம்பாலத்துலேருந்து பிள்ளையார்பட்டி வரைக்கும் போனோம். பிள்ளையார்பட்டி வரைக்கும் நானும் கலெக்டர் சாரும் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கோம். பின்னாடி ஒரு 500 பேர் வந்தாங்க. அப்போ சொன்னேன், நான் சார்கிட்ட சொன்னேன், சார் பேசிகிட்டே போயிட்டுருக்கோம், 2 வீலரில் பேசிட்டு போயிட்டுருக்கப்போ, சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கேன் சார், உங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் போயிடுவோம் சார் அப்படின்னு. என்னாச்சு இன்ஸ்பெக்டர் அப்படின்னாங்க. உங்கள் ஆஃபீஸ் நிறைய பேர் ஹெல்மெட் போட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னார், என் ஆஃபீஸை வாசலே கேஸ் போடுங்க, அதாவது அந்த பேரிகார்டு போட்டிருக்கோம் உள்ளே திரும்புகிற இடம், அங்கேயே நான் கேஸ் போட்டேன். அப்போ என்ன பண்ணார்னா, அவர் வந்து ஒரு கலெக்டர், ஆனால் வந்து நான் வந்து ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். அதை கேட்டு திருப்பி கட்டடிச்சிட்டு போனோம், டிபி ஓலியாக போயிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு. அப்போ சொன்னார் அவங்க ஸ்டாஃபெல்லாம் கூப்பிட்டு, அதாவது வந்து அவருக்காக அவர் கேஸ் போடல,
நமக்காக தான் அவர் போடுறாரு, வெயிலில் நின்று மழையில் நின்று போலீஸ் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக இது? உங்களுக்காக, உங்கள் உயிரை பாதுகாக்கிறதுக்காக. அது வந்து உங்கள் ரிலேஷனோ யாருக்கோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனால் தான் அவரோட அருமை தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சுருப்பீங்க, ஒரு பல்சரே எடுத்துக்குவோம், இல்லை ஒரு ஆக்டிவாக எடுத்துக்குவோம். என் ஆஃபீஸுக்கு வந்து ஸ்டேஷன் வந்து பாருங்கள், ஒரு 60-70 வண்டி கிடக்குங்க. இது எல்லாம் எப்படின்னா, பல்சர் வந்து 30,000 கொடுப்பான். அது எவ்வளோ 2.5 லட்சமா இன்னைக்கு தம்பிங்களா? 2 லட்சமா? 2.5-3 லட்சம் நினைக்கிறேன். வெறும் 30,000 தரேன்னு சொன்னப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே ஆர்சி புக் கேட்கறது இல்லை. வண்டி கிடச்சா எதையோ ஒரு நம்பர் போட்டு ஓட்டுறது, வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. அதே போல் ஆக்டிவா 30,000 வாங்கினேன் அப்படிம்மா, 25,000 வாங்கினேம்மா. எப்படி வாங்க முடியும்? விழுப்புரத்தை திருடி கொண்டு வந்து இங்கே கொடுப்பான், இங்கே திருடி கொண்டு போய் அங்கே கொடுப்பான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த ஒரிஜினல் நம்பர் இருக்காது, டூப்ளிகேட் நம்பர் TN49CJ அப்படின்னு சொல்லி போட்டு 48, 49 அப்படின்னு இருக்கும். நாங்கள் எங்கள் மிஷினில் கேஸ் போடுவோம். கேஸ் நிறையா, ஒரு நாளைக்கு நிறைய வண்டி மாட்டுது. அந்த மிஷினில் கேஸ் போடுறப்போ அவங்களோட ஜாதகமே அந்த இதில் வந்துடும். ஈச்சலான் மிஷின் எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது, அதில் உங்கள் ஜாதகமே அதில் வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த வண்டி நம்பரை போட்டோன்னா உங்களோட செல் நம்பர், உங்களோட அட்ரஸ்ஸு எல்லாமே வந்துடும். இப்போ விழுப்புரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அங்கேருந்து ஃபோன் பண்ணி, சார் எங்கள் வண்டி உங்கள்கிட்ட மாட்டியிருக்கு, இங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த வண்டியை நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் கும்பகோணம் ஈஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார், அங்கே உள்ள வண்டி திரும்பினா இங்கே விற்றுருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு வண்டி வந்து குறைச்சி கிடைக்குன்னு சொல்லி ஆர்சி புக் இல்லாமல் வாங்கிடாதீங்க. ஆர்சி புக்கு மஸ்ட்டு, அது இல்லாமல் வாங்கக்கூடாது. அப்படி ஆர்சி புக் இல்லைனா திருட்டு வண்டி. நான் இங்கே கேஸ் போடுறப்பே அதான் சொல்லுவேன், ஆர்சி புக்லேயே திருட்டு வண்டியை நிப்பாட்டு, எடுத்துகிட்டு வா, ஆர்சி புக் வேணால் காமிச்சு எடுத்துகிட்டு போ அப்படிமா. அதே போல் லைசன்ஸும் முக்கியம். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. இது வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டோ பெரிய ஆக்சிடெண்ட்டோ ஆனால் தான் உங்களுக்கு தெரியும். அதே போல் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் மாதம் ஒரு 10,000 ரூபா வரப்போகுது, புதுக்காராக தான் 25,000 வரப்போகுது. அதை வந்து பார்த்துட்டு நம்ம கட்டுறதில்லை. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறப்போ அந்த இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அந்த ஏன் அடுத்தவங்க வேணாம், என் காரை எடுத்துக்குவோம், என் பையன் எடுத்துகிட்டு போனான், எடுத்துகிட்டு போய்ட்டு ஆக்சிடெண்ட்டு 2,80,000 ரூபா வந்துச்சு. யாருமே இல்லை ரோட்டில், ஒரு மண் மேடு, அதில் விட்டு அப்செட் ஆகி போச்சு. 2 இது அடித்து அவன் சீட் பெல்ட்டு போட்டதுனால தப்பிச்சான். அந்த சீட் பெல்ட்டு போட்டுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பலூன், அதாவது ஏர் பேக்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இருக்கும். அது வந்து சீட் பெல்ட்டு போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. நீங்கள் 10 தடவை பெல்ட் அடித்தாலும் சீட் பெல்ட் இருந்துச்சுன்னா அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகி உங்களை அப்படியே கவர் பண்ணிடும், ஃபுல்லாக உங்களை சேவ் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு சின்ன சிராய்ப்பு கூட இருக்காது. இதுதான் உண்மை. அதனால் இன்சூரன்ஸ் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு பெரிய கொடுமை என்னென்னா, முதல் நாள் தான் இன்சூரன்ஸை நான் ரினியூவல் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அந்த அமௌண்ட்டு பூரா நான் கட்டுற மாதிரி ஆகிருக்கும். இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் அமௌண்ட்டும் அவங்களே ஏற்றுப்பாங்க, கம்பெனிலே ஏற்றுப்பாங்க. அதனால் இன்சூரன்ஸு வண்டின்னு இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், ஆர்சி புக் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் இப்போ சட்டம் இப்போ இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா, அத்தனையுமே வந்து வண்டியில் இருக்கணுங்கிறாங்க. ஆனால் நாம் வண்டியில் வச்சுக்கிறது இல்லை. நாங்கள் வந்து ஜெராக்ஸ் இருந்தாலே போனால் போய்டும், ஏன்னா காணா போயிடுது அப்படிங்கிறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் ஆச்சு இருக்கணும். அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. ஹெல்மெட் போட்டு போகணும், முக்கியமாக சீட் பெல்ட்டு போட்டு போகணும். இப்போ அடுத்து நமக்கு டைம் இல்லை, அதனால் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அப்படி உங்களுக்கு லைசன்ஸ் எதுவும் தேவை எடுக்கணும் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா நிறைய பேர் இருக்காது, அதான் உண்மை. அப்படி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க, அங்கே ஆனந்த்னு பிரேக் இன்ஸ்பெக்டர் இருப்பார், வெஹிக்கிள் பிரேக் இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். நான் எல்லா காலேஜுக்கும் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் போய் நீங்கள் போய் அங்கே போய் இங்கே போய் கொடுக்கணும், ஏஜெண்ட்டாக பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். எல்எல்ஆர். அடுத்து எல்எல்ஆர். நீங்கள் எல்எல்ஆர் வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, வண்டியில் போகிறப்போ என்கிட்ட எல்எல்ஆர் இருக்குது சார் அப்படிம்பா. எல்எல்ஆர் எதுக்கு? எல்எல்ஆர்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க பின்னாடி உட்காந்துருக்கணும், நீங்கள் டிரைவ் ஓட்டணும். அது அவுட்டரில் ஓட்டணும், டவுனுக்குள்ள அளவோடு கிடையாது. காராக இருந்தாலும் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க, லைசன்ஸ் உள்ளவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கணும். இவர் இந்த 6 மாதத்துக்குள்ளே கற்றுக்கணும். இந்த 6 மாதத்துக்குள்ளே கற்றுக்கிட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். இதுதான் எல்எல்ஆர். 6 மாதம் முடிஞ்சுன்னா அதுவும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எல்எல்ஆர் போடணும். அதனால் எல்எல்ஆருங்கிறது அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். வேறு எதுவும் டவுட் இருக்கா? வேறு டவுட் ஒன்றுமே இல்லையா? வெஹிக்கிள் சம்மந்தமாக என்னப்பா ஸ்கூலில் நிறைய பேர் கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். நீங்கம்மா எல்லாம் கிளியராக இருக்காங்களா சார்? ரைட், தேங்க்யூ. இப்போ அடுத்து நம்ம வெஹிக்கிள் அவேர்னஸ் கொடுக்க, அதாவது வெளில போகிறோம், எந்தெந்த ரூட்டுன்னு சார் சொல்லியிருக்காங்க. அதையும் சேஃபாக போகணும். ஹெல்மெட் வந்து பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு இல்லைன்னு நினச்சிடாதீங்க. பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு இல்லைன்னா பில்லி என்ற ஒரு கேஸ் இருக்குது, அதுக்கும் 1000 ரூபாய்.
அதனால் பின்னாடி உட்காந்து நம்ம இதுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதுக்கும் உண்டு. எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃபாக இருங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. உங்களை நம்பி உங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, பிள்ளைங்க அதாவது பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க, உங்களை நம்பி இருக்காங்க. அடுத்து இன்னொன்று, இது வந்து என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேட்கலாமா? அந்த பின்னாடி டவுட்னா என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். இது வந்து என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட். இதில் எத்தனை பேர் எந்தெந்த எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போகிறீங்கன்னு தெரியாது, இல்லை ஒரு சாதாரண ஓஏவாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறீங்கிறது தெரியாது. ஆனால் இதில் பாதி பேர் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம். எதாக இருந்தாலும் என்னோடது லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிறது என்றைக்குமே நான் ரொம்ப பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், கடவுளை வேண்டிக்கிறேன். அந்த வேளாங்கண்ணி மாதாவை நான் வேண்டிக்கிறேன். நான் வேளாங்கண்ணி இதில் படிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் மேரேஜ் பண்ணிவிட்டு நல்ல கணவனாக நல்ல மனைவியாக கிடைக்கணும், சந்தோஷமாக இருங்க. அதே டைம் எக்காரணம் கொண்டும் லஞ்சம் மட்டும் வாங்கிடாதீங்க. அது வந்து நம்மளை வேறு எங்கேயோ கொண்டு போகும். இன்றைக்கி நல்லா இருப்பீங்க, நீங்கள் அந்த பணத்தை வாங்குறப்போ அது வெறும் 10 ரூபாயாக இருக்கட்டும், இல்லை 50 ரூபாயாக இருக்கட்டும், 500 5000 50,000 எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், அதை மட்டும் ஆசைப்பட்றாதீங்க. நல்ல சம்பளம் கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், இதே இது நாளைக்கு இதை அனுபவிப்பீங்க, அந்த சந்தோஷம் கிடைக்கும். இன்றைக்கி என்னை அதிகாரி கூப்பிட்றாங்கன்னா அப்படி பந்தாவை நான் பாட்டுக்கு போவேன். ஏன் அப்படின்னா, நான் ஏதாச்சும் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன்னா இங்கே வாங்கினது தெரிஞ்சிருக்குமோ, அங்கே வாங்கினது தெரிஞ்சிருக்குமோ, அந்த பதஷ்டத்தில் போவேன். அதனால் தயவு செஞ்சு இன்றைக்கி வந்து நீங்கள் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க எல்லாரும். அதுபோல் நீங்களும் உங்களுக்கு எந்த வேலை கிடைச்சாலும் சரி, திரும்பவும் சொல்லிட்டேன், என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட் சொல்லிட்டேன், லஞ்சம் மட்டும் வேண்டவே வேண்டாம். அதாவது லஞ்சம் மீன்ஸ் எப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஒரு ஓஏவாக இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 50 ரூபா காசை வேண்டி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே விடுவாங்க, அதுவும் லஞ்சம் தான், அது அன்பளிப்பு கிடையாது. நான் இப்போ சார் வந்து இப்போ இந்த சால்வை போட்டாங்க, நான் எங்கேயுமே வந்து அதை கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன், திருப்பி அவங்களுக்கே போட்டு விட்டுருவேன். இந்த பத்திரிகை நண்பர்கள்லாம் இருக்காங்க, வேணால் கேட்டுக்குங்க, என் எஸ்ஐ இருக்கார், என்னோட இவர் இருக்கார், கேட்டுக்குங்க. ஏன்னா அதை கூட நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யோசனை பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, சார் வந்து ஒரு உண்மையான எல்லாருமே உண்மையாக தான் கொடுக்குறாங்க, அது வேறு. ஒரு இதுக்காக சொல்கிறேன், அந்த இது கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு வந்து அதோட பாதிப்பு உங்களுக்கு தெரியும். அதாவது கால் இழுத்துட்டு போகிறது, கை இழுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி வாங்குறவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டையர்டுக்கு அப்புறம் ஸ்டிக்கு ஒன்று தான் போயிட்டு இருப்பாங்க. நேர்மையாக இருந்து பாருங்கள், அது நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை மட்டும் எனக்காக செய்யுங்க. நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கிய எம்ஜி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில குழு தலைவர், இந்து சமாஜ் பார்ட்டி தமிழ்நாடு மாநில செயலர், அந்தமான் நிக்கோபார் பாண்டி இதனுடைய செயலர் திரு சுப்பையன் அவர்கள் ஏற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாத்துக்கும் காலை வணக்கம். எல்லோரும் பேசினதற்கு பிறகு என்னை கூப்பிட்டார்கள். ஒரு 2 வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். எனக்கு நடந்த அனுபவம், நாங்கள்லாம் இருந்த காலத்தில் எங்கள்கிட்ட இருந்த வண்டி சுவேகா தான். ராமகிருஷ்ணன் தாத்தா அவங்கள்ட்ட ஒரு சுவேகா இருக்கும், என்கிட்ட ஒரு சுவேகா இருக்கும். பிஷப் ஹவுஸில் ஃபாதர்னு இருப்பாங்க, டிசோசா ஃபாதர், அவர் ஒரு சுவேகா வச்சுருப்பார். கீழவாசலுக்கு போகணுன்னா 2 இடத்துல வண்டியை நிறுத்தி தான் போகணும், வேகமாக போகாது. அந்த மாதிரி வண்டியை வச்சு ஓட்டிட்டு, இப்போ இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தா எடுத்து ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது. அந்த மாதிரி அவ்வளோ ஸ்பீடில் சென்னையிலேருந்துலாம் வரேன்னு சொன்னாக்கா நான் ஸ்டாப்பில் வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு பயமாக இருக்கும். நிறைய பேரை வந்து நான் ஓவர்டேக் பண்ணி நிறுத்தி மெதுவாக வாங்கலாம் சொல்லிட்டுலாம் வந்திருக்கேன். அந்த மாதிரி வேகத்தில் எல்லோரும் வராங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. எனக்கு நடந்த சம்பவம் இதெல்லாம். ஃபாதரை வந்து அரசாங்கத்தோட இதை வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு மசனக்குடி போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ராத்திரி நேரத்தில் 8 மணிக்கு மேலே அந்த கல்லட்டிங்கிற ரோட்டில் வந்து காரு அலோடு கிடையாது. அங்கே போய் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி போகலான்ட்டு போனேன். ஆனால் வந்து அடுத்த செக் போஸ்ட்டில் விட மாட்டாங்க சார், நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் கூடலூர் போயிருங்க அப்படின்னாங்க. கூடலூர் வழியாக வந்து தொப்பக்காட்டில் வந்து மறுபடியும் உள்ளார என்ட்ரி ஆகிறேன். அப்போயும் அங்கே உள்ளவங்க ஃபாரஸ்ட்டில் உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, போகாதீங்க சார், ரொம்ப ஃபாரஸ்ட்டு டேஞ்சரு, நைட்டில் போகிறீங்க, 11 மணி போகாதீங்கன்னாங்க. இல்லை சார் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறேன்னு சொல்லிட்டு வரேன்.
வர வழியில் நான் பார்க்காத மிருகமே இல்லை. அவ்வளோ மிருகம். யானை வந்து ரோட்டில் நிற்கிது, டைகர் வந்து என்னோட காரை கிராஸ் பண்ணி ரோட்லேருந்து மாறி போகுது. செல்லு பார்த்தா இது கிடைக்கல, நெட்டு கிடைக்கல. கேமரா, வீடியோ கேமரா போட்டு வீட்டுக்கு யார்ட்டாச்சும் காமிச்சு நம்ம கிராஸ் பண்ணுறோமேன்னு சொல்லுவோன்னு நினச்சா முடியல. பயந்துக்கிட்டே தான் வந்தேன். யானையை பார்த்தேன், சிறுத்தையை பார்த்தேன், மான், பன்னி எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தனியாக, நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கிறேன். எதுவுமே ஒரு சிக்னல் கூட என்னால் கொடுக்கறதுக்கான வழி இல்லை. அந்த அரசாங்கம் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னதை மீறி தாங்கிற அகம்பாகத்தில் நான் போனோட விளைவு இதெல்லாம். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். போய் கடைசியில் செக் போஸ்ட்டில் ஒரு செக்யூரிட்டி என்னை கூப்பிட்டு சொன்னார், என்ன சார் இந்த நேரத்தில் இப்படி வரீங்களேன்ட்டு. சார் நீங்கள் எது வேணாலும் திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன், ஆனால் என்னை இப்போ விட்டுருங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் எனக்கு நடந்த சம்பவம். அது மாதிரி இந்த ஹெல்மெட்டு போடாமல் செல்லை வேறு பேசிட்டு, சில பேர் ஹெல்மெட்டை போட்டுட்டு செல்லை காதுக்குள்ளார வச்சுட்டு வேறு ஓட்டுறாங்க. அது ரொம்ப டேஞ்சர். அது மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் போய் 1 மணி நேரம் பிஆர்ஓ ஆஃபீஸில் போய் உட்காருங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து தான் பிள்ளை வந்து அடிப்பட்டதை உணர்ந்து அழுவாங்க. நம்ம அதெல்லாம் போய் பார்த்தோம்னா அவ்வளோ சங்கடமாக இருக்கும். என் பிள்ளை பொழைச்சிக்குவானா, என் பிள்ளை எப்படி இருப்பான், எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க சார் அப்படிலாம் சொல்லி கெஞ்சுவாங்க. அந்த கெஞ்சுறதெல்லாம் நினச்சி பார்த்தாக்கா ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால் இன்னைய கண்டிஷனுக்கு வந்து வண்டி வேகமாக ஓட்டலாம், போகலாங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் நாள் கழித்து நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா அது நம்மளே என்னடா இப்படி பண்ணணுமேங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும். இந்த மாதிரி நேரத்தில் அவசியம் வந்து தயவுசெய்து ஹெல்மெட்டை வந்து அவசியம் போட்டுட்டு போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து கௌரவ பிரச்சனைன்னு சில பேர் கையில் வர வச்சுட்டு போவாங்க. அதுக்கு எடுக்காமே போகலாம். கையில் வச்சுட்டு போகிறதுக்கு எடுக்காமே போயிடலாம். அதனால் கையில் இருந்தால் தயவுசெய்து மாட்டிட்டு போங்க. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வந்து அன்போடு கூப்பிட்ட மாயா சாரு, இன்ஃபென்ட்டு, ஜோசப் சாரு, ஃபாதர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, சிறப்பு விருந்தினராக இருக்கிற ராமகிருஷ்ணன் அவருடைய நண்பர் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக சான்றிதழ் இப்பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலாவதாக நம்முடைய எம்ஜி ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சான்றிதழை வழங்குவார்கள். பத்மாவதி ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி சிஎஸ், திராவிடவேந்தன் தேர்ட் இயர் சுவாலஜி, அரவிந்த் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் சிஏ, கிஷோர் பிகாம் சிஏ, முருகராஜன் தேர்ட் பிகாம், ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி சிஎஸ், ஃபர்ஸ்ட் இயர் கபிலன் விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபர்ஸ்ட் இயர் நிரஞ்சன் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், டேனியல் செகண்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன், அருள் பாண்டி விஷுவல் கம்யூனிகேஷன் தேர்ட் இயர், சுதாகர் செகண்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன், சுடர்கொடி விஷுவல் கம்யூனிகேஷன் செகண்ட் இயர், மாறன் செகண்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபர்ஸ்ட் இயர் ஆமோஸ் விஷுவல் கம்யூனிகேஷன், சந்தோஷ் விஷுவல் கம்யூனிகேஷன், நம்மளுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் சான்றிதழ் வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். ஜான் பால் விஷுவல் கம்யூனிகேஷன் செகண்ட் இயர், நவீன் ஃபர்ஸ்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன், பூவலிங்கம் ஃபர்ஸ்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன், அபிஷேக் தேர்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன், விக்னேஷ் ஃபர்ஸ்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன், தர்ஷன் விஷுவல் கம்யூனிகேஷன் தேர்ட் இயர், அடுத்ததாக ஆண்டனி ஜெமின்ஸ் அவர்களை சான்றிதழ் வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். செகண்ட் இயர் கனிஷ்கா விஷுவல் கம்யூனிகேஷன், கவாஸ்கர் விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் இயர், சாம் ஜபராஜ் விஷுவல் கம்யூனிகேஷன் செகண்ட் இயர்,
பிரசன்னா, ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி பிசிஏ. டார்வின், விஷுவல் கம்யூனிகேஷன் தேர்ட் இயர். அபினேஷ், பிகாம். ஜோஸ்வா, செகண்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன். அடுத்ததாக பாஸ்கர் அவர்களை சான்றிதழ் வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். சதர்ஷன், சுவாலஜி டிபார்ட்மெண்ட். ஆனந்த், தேர்ட் இயர் விஷுவல் கம்யூனிகேஷன். செகண்ட் இயர் மணி, விஷுவல் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் இயர் விக்னேஷ், விஷுவல் கம்யூனிகேஷன். அடுத்ததாக மாநில குழு தலைவர் சுப்பையன் அவர்கள் சான்றிதழ் வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். இப்பொழுது விழாவின் துவக்கமாக மாணவர்கள் பேரணியில் உள்ள மாணவர்கள் அனைவரும் கல்லூரியின் முன்பக்கமாக செல்ல அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.